வணக்கம். Welcome to this session of Design and Analysis of Algorithms. இந்த செஷனில் Design and Analysis of Algorithms பற்றி இன்னொரு பதிவை பார்க்கலாம். இதில் Fundamentals of Algorithmic Problem Solving அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை நம்ம அல்காரிதம் மூலியமாக சால்வ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். முதலாவதாக என்ன ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து அந்த அல்காரிதத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதன் பிறகு அந்த சொல்யூஷன் எக்ஸாக்டாக கொடுக்க போகிறோமா இல்லைன்னா ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தானா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அல்காரிதமிக் டிசைன் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. டிவைட் அண்ட் கான்கர், அதுக்கப்புறமா டிக்ரீஸ் அண்ட் கான்கர், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கான்கர், கிரீடி அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய அல்காரிதமிக் டிசைன் டெக்னிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம இந்த சொல்யூஷனை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த அல்காரிதத்தையே நம்ம டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ண பின்னாடி அந்த அல்காரிதம் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதனால நம்ம அந்த அல்காரிதத்தினுடைய கரெக்ட்னஸை ப்ரூவ் பண்ணணும். பண்ணிட்டு அந்த அல்காரிதம் தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம மறுபடியும் இதே பகுதிக்கு போயிட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த அல்காரிதத்தில் உண்டான கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம், இந்த அல்காரிதம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த லூப் அந்த அல்காரிதம் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த லூப்பை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பின்னாடி நம்ம கரெக்ட்னஸ் வெரிஃபை ஆன பின்னாடி அந்த அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ண பின்னாடி அதுக்குண்டான ஒரு ப்ரோக்ராமிங் சொல்யூஷனை ஒரு கோட் வடிவத்தில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அல்டிமேட்டாக இதுதான் 6 ஸ்டெப்ஸ் ஒரு அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங்கில் இன்வால்வாக இருக்கக்கூடியது. நம்ம முதல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், இதுதான் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கில் உள்ள முதல் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை கிளியராக படிச்சிடணும். படிச்சுட்டு நமக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்டு முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை. அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா we have to identify the problem types. அதுக்கப்புறமா இதுக்கு உண்டான சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதே சொல்யூஷனை நம்ம பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to identify the range of input for the algorithm. அந்த அல்காரிதத்துக்கு உண்டான ஸ்கோப் ஆஃப் தி இன்புட், எந்த இன்புட்டுக்கெல்லாம் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை ஒரு அல்காரிதம் வடிவில் கொடுக்க போகிறோம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ இங்கே என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு என்ன வகையான கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம யோசிப்போம். இது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு அல்காரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் சீக்வென்ஷியலாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேரலல் அல்காரிதமாகவும் நம்ம கொடுக்க முடியும். ரேண்டம் ஆக்சஸ் மெஷின்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இந்த மாதிரியான அல்காரிதத்தை நம்ம சீக்வென்ஷியல் அல்காரிதம்னு நம்ம சொல்லுவோம். சில இடங்களில் கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ் ஆப்ரேஷன்ஸை பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணோம், ஆர் வி கேன் சே இதை கன்கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான அல்காரிதத்தெல்லாம் parallel algorithm நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சாய்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ் நமக்கு என்ன மாதிரியான ஒரு எஃபிஷியன்சி தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அது என்னென்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் எஃபிஷியன்சி. ஸ்பேஸ் அண்ட் டைம் எஃபிஷியன்சியை பொறுத்து நமக்கு தேவையான கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ்ஸு, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் சீக்வென்ஷியல் அல்காரிதமா இல்லைன்னா பேரலல் அல்காரிதமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். ஸோ அதுக்கு பிறகு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிற சொல்யூஷன் எக்ஸாக்டான சொல்யூஷனாக கொடுக்க போகிறோமா இல்லைன்னா அப்ராக்சிமேட் ப்ராப்ளம் சால்விங்க அப்படிங்கிறத பற்றி டிசைட் பண்ணுவோம். எக்ஸாக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டான சொல்யூஷனை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் எப்போவுமே கரெக்டான சொல்யூஷனை கொடுக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷனை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தான் கொடுக்கும் அப்படின்னா extracting square roots, solving nonlinear equations and evaluating definite integrals. அதுக்கடுத்து டிசிஷன் மேக்கிங்கில் எந்த மாதிரியான அல்காரிதமிக் டிசைன் பயன்படுத்தி இந்த அல்காரிதத்தை
நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து அல்காரிதம், இன்னொன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணாதான் நமக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கும். எந்த ஒரு அல்காரிதம்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன்னாலும் அது அல்காரிதம், அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பயன்படுத்தி தான் பண்ண முடியும். அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா டெக்னிக் இல்லைன்னா பேரடிம் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஜென்ரல் அப்ரோச் ஃபார் சால்விங் எனி ப்ராப்ளம் அல்காரிதமிக்கலி. என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரலான டெக்னிக்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ், டிவைட் அண்ட் கான்கர், டைனமிக் ப்ரோக்ராமிங், டிக்ரீஸ் அண்ட் கான்கர், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கான்கர், கிரீடி டெக்னிக், இது மாதிரி நிறைய ஜென்ரலான டெக்னிக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அல்காரிதத்தை டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா, நேச்சுரல் லாங்குவேஜ், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், இந்த 3 வகையாக நம்ம ஒரு அல்காரிதத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். முதல்ல நேச்சுரல் லாங்குவேஜ் பயன்படுத்தி எப்படி ஒரு அல்காரிதத்தை டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ் அதை யூஸ் பண்ணி நம்ம அல்காரிதமை டிசைன் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியான மெத்தட் கூட. ஆனால் many times specification of algorithm using natural language is not clear. இது வந்து நிறைய பேர்த்துக்கு புரிதலை கொடுக்கறது கிடையாது அப்படின்றாங்க. இங்கே வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு எப்படி அல்காரிதம் வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் ஸ்டெப்பில் ரீட் த ஃபர்ஸ்ட் நம்பர், சே ஏ, ரீட் த செகண்ட் நம்பர், சே பி. ரெண்டாவது ஸ்டெப்பில், மூணாவது ஸ்டெப்பில் ஆட் த above 2 numbers and store the result in C. ஃபோர்த் ஸ்டெப்பில் டிஸ்பிளே த ரிசல்ட் ஃப்ரம் சி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டாக இருக்குது இந்த சென்டென்சஸ் எல்லாமே. இது வந்து தெளிவாக டக்குன்னு பார்த்ததுமே புரியாத அளவுக்கு சென்டென்சஸை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணால் மட்டும்தான் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் செய்யுது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்தும். அதனால இது வந்து சின்னதாக வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறக்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது நேச்சுரல் லாங்குவேஜில் எழுதுறது ரொம்பவுமே கஷ்டம். அதனால எல்லாருமே வந்து சூடோ கோட் அப்படிங்கிறத தான் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. சூடோ கோட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். இதில் வந்து நம்ம நேச்சுரல் லாங்குவேஜும் பயன்படுத்துகிறோம். அது எப்போவுமே எந்த ஒரு மெத்தடாலஜியும் வந்து தப்பு வேண்டாம் அப்படின்னு நம்ம முழுசாக ஒதுக்கிட முடியாது. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால நேச்சுரல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், இஃப், ஃபார், வைல், டூ வைல், ரிப்பீட், இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ட்ஸையும் நம்ம பயன்படுத்தி அந்த அல்காரிதத்துக்கு உண்டான ப்ராப்ளம் சால்விங்கை நம்ம டிசைன் பண்ணுவோம். Pseudocode is usually more precise than natural language. நேச்சுரல் லாங்குவேஜை விட இது வந்து ரொம்ப ப்ரிசைஸாகவும் தெளிவாகவும் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதலே நம்ம பார்த்துருக்கோம், அசைன்மெண்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணுவோம். கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டபுள் ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபாரு, வைல், இந்த மாதிரியான லூப்புகளையும் நம்ம பயன்படுத்தி ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம். இங்கே அதே முன்னாடி ஸ்லைடில் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண அந்த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து எப்படி இங்கே ரொம்ப ஷார்ட்டாக நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அல்காரிதம் சம் ஆஃப் ஏ கமா பி. இங்கே வந்து ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த அல்காரிதம் வந்து பர்ஃபார்ம்ஸ் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். இன்புட் என்ன, 2 இன்டிஜர் வேல்யூஸ் ஏ அண்ட் பி. அவுட்புட் என்ன, அடிஷன் ஆஃப் 2 இன்டிஜர்ஸ். இங்கே சி அசைன்டு வித் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து சியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ரிட்டர்ன் சின்னு கொடுத்தாலே இது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிருது. நம்ம பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி என்னங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியாது நேச்சுரல் லாங்குவேஜில் கொடுத்துருக்க மாதிரி. ஆனால் வந்து அல்காரிதம் யூஸிங் சூடோ கோட் வந்து நமக்கு தெளிவாக ஒரு புரிதலை கொடுக்குது. அதனால இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரொம்ப பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மெத்தட் ஃபார் ரைட்டிங் அல்காரிதம்ஸ். அல்காரிதம் எழுதுறதுக்கு அதுதான் வந்து ரொம்ப ப்ரிஃபர்டான ஒரு மெத்தடாலஜி ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது வந்து என்னென்னா ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் இதுதான் வந்து ரொம்ப டாமினண்ட்டான மெத்தட் ஃபார் ஸ்பெசிஃபைங் தி அல்காரிதம்ஸ் ஃபார் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதில் வந்து என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை பயன்படுத்தி
நம்ம வந்து அல்காரிதம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் இதுக்கு பரிச்சயப்பட்டு இருப்பீங்க. இதில் என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்டேட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளை பயன்படுத்துகிறோம். ரெக்டாங்கிள் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்பெசிஃபைங் ட்ரான்சிஷன் அசைன்மெண்ட்டுக்கு. இந்த பேரலோகிராம் வந்து ப்ராசஸிங் இன்புட் எல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு. இந்த ஷேப், இந்த ரெக்டாங்கிளில் 2 சைடும் கோட் போட்டிருக்கு இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு. இந்த டைமண்ட் சிம்பிள் வந்து கண்டிஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறக்கும் டிசிஷன் மேக்கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கனெக்டிவிட்டி ஒரு சிம்பிள்லேருந்து இன்னொரு சிம்பிளுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை வந்து ஆரோ மார்க் மூலயமா நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் ஸ்டேட்டை வந்து இந்த சிம்பிள் மூலயமா நம்ம தெரியப்படுத்துகிறோம். இங்கே அதே அடிஷன் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளோ சார்ட் பயன்படுத்தி ஸ்டார்ட்டு இன்புட் த வேல்யூ ஆஃப் ஏ இன்புட் த வேல்யூ ஆஃப் பி சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் சி ஸ்டாப். இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட் மூலயமா நம்ம எப்படி ஒரு அல்காரிதத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அல்காரிதம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணணும். ஏன்னா அல்காரிதம் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அல்காரிதம்னுடைய எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண முடியும், டைம் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம எந்த அல்காரிதம் கரெக்டாக இருக்கோ அதுக்குண்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடை நம்ம எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு யூக்ளிட்ஸ் அல்காரிதம் ஃபார் கம்ப்யூட்டிங் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து எப்படி இதை வந்து கரெக்ட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஜிசிடி ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் என் கமா எம் மாட் என். இப்படி தான் வந்து நம்ம அந்த அல்காரிதத்தினுடைய கரெக்ட்னஸை வெரிஃபை பண்ண முடியும். நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பயன்படுத்தி அல்காரிதம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். எந்த அல்காரிதத்தை நம்ம எழுதினாலும் அதனுடைய கரெக்ட்னஸை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அப்படி நம்ம கரெக்ட்னஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த மெத்தடாலஜி கரெக்ட்னஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ரொம்பவுமே வந்து லெஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு சில எரர் எல்லாமே வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகும். அந்த எரர் வந்து லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுதான் வந்து அப்ராக்சிமேட் அல்காரிதம் எழுதும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மெஷர். அதுக்கடுத்தது வந்து அனலைசிங் அண்ட் அல்காரிதம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய அல்காரிதம்ஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லா அல்காரிதத்துக்கும் வந்து நம்ம அதனுடைய எஃபிஷியன்சி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன மாதிரியான எஃபிஷியன்சி அப்படின்னா, டைம் எஃபிஷியன்சி, ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதோடு சேர்ந்து நம்ம வேறு என்னெல்லாம் நம்ம இந்த அல்காரிதத்தை வந்து யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளிசிட்டி ஆஃப் த அல்காரிதம், ஜென்ரலிட்டி ஆஃப் தி அல்காரிதம், இந்த 4 பேராமீட்டரை வச்சு நம்ம அல்காரிதத்தை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதன் பிறகு நம்ம இந்த அல்காரிதங்கள்லேயே வந்து நிறைய அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சிஸை வந்து நம்ம இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் வந்து எதுக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கோ, ரொம்ப சிம்பிளாக இருக்கோ, ரொம்ப ஜென்ரலாக இருக்கோ, நிறைய ஸ்பேஸ் எடுக்கலையோ, அந்த மாதிரியான ஒரு அல்காரிதத்தை வந்து எஃபிஷியண்ட்டான அல்காரிதம்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த எஃபிஷியன்ட் அல்காரிதத்தை வந்து நம்ம கோடிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு அந்த அல்காரிதத்தை நம்ம கோட் பண்ணணும். ஸோ அந்த கோடிங் வந்து நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் பண்ணலாம். சி, C++, ஜாவா, பைத்தான் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிரான்சிஷன் வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து எரர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். இப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கோடாக நம்ம ப்ரோக்ராமர் வந்து அவருக்கு வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய ட்ரிக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா வந்து இந்த லூப்னுடைய இன்வேரியண்ட்டை வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணணும், அவுட் சைட் த லூப்பு, அதுக்கப்புறம் வந்து கலெக்டிங் சம் காமன் சப் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் வந்து நிறைய இடங்களில் ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம எந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதோ அதை வந்து அது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமும் ரீப்ளேசிங் எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன்ஸ் பை சீப் ஒன்ஸ். அதாவது சில
நிறைய டைம் எடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப சீப்பான ஒரு பேசிக் ஆப்ரேஷன் மூலிமா நம்ம மாற்றுறக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோடு இல்லாமல் எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த வசதிகள்லாம் இருக்கோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான எஃபிஷியண்ட்டான கோடை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ட்ரிக்குகளை பயன்படுத்தி நம்மளால் நம்ம அல்காரிதத்தினுடைய ஸ்பீடை வந்து ஒரு சில கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் மூலியமாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு பெட்டர் அல்காரிதம் வந்து இட் கேன் ப்ரொவைட் எஃபிஷியன்சி இன் த ரன்னிங் டைம் பை செவரல் ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட். அதாவது ஒரு பெட்டரான அல்காரிதத்தை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலயமா அதனுடைய ரன் டைம் எஃபிஷியன்சி வந்து பல மடங்கு உயர்த்த முடியும். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த அல்காரிதம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 50% ரன் டைம் எஃபிஷியன்சி கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம எழுதக்கூடிய அந்த கோடு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். அதோடு இல்லாமல் அது கம்பைலருக்கு உண்டான பேர்டனை வந்து கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு கோடாகவும் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.